அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு குருமா ஒன்று செய்ய போகிறோம். சுலபமான முறையில் டேஸ்டியான ஒரு குருமா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் எடுக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு, அப்புறம் ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். தேங்காய் ஒரு 1/2 மூடி எடுத்திருக்கேன். எல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம், நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறேன். நான் ஒன்றே தாங்க போடுறேன் காரத்துக்கு பச்சை மிளகா. நீங்கள் உங்களுக்கு தேவைனாக்கா இன்னும் 2 கூட போட்டுக்கோங்க பச்சை மிளகா. இப்போ ஒரு வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். அப்புறமா இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வதங்கி இருக்குது வெங்காயம். நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். இதில் ஒரு 300 கிராம் கறிக்கு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். அதை நல்லா வதக்கணுங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேங்க. நான் சிக்கன் மசாலா போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு தேவைனாக்கா நீங்கள் மட்டன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இது 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். போட்டு நல்லா வதக்கணுங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம கறி சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ கறி சேர்க்க போகிறேன். 300 கிராம் அளவுக்கு இந்த கறி. நான் பீஃப் தாங்க சேர்க்குறேன். உங்களுக்கு தேவைனாக்கா நீங்கள் மட்டனும் சேர்த்துக்கலாம், இல்லை சிக்கன்லேயும் செய்யலாம். இந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நல்லா வதங்கணுங்க கறி. இந்த மசாலாவில் நல்லா வதங்கணும். இப்போ கொத்தமல்லி போட்டுக்கிறேன். கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கணுங்க. இப்போ மசாலா போட்டு நல்லா கறி வதக்கிட்டுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம தேங்காய் தக்காளி ஆட் பண்ணிக்கணும். நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, தேங்காய் தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு பட்டை போட்டு அது சேர்த்துக்கலாம். அது சேர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி, நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி, உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் திக்காக வேணும்னாக்கா கம்மியாக ஊற்றிக்குங்க. கொஞ்சம் நல்லா தண்ணியாட்டம் வேணும்னாக்கா கொஞ்சம் தண்ணி நிறையாவே ஊற்றிக்குங்க. நான் இப்போ தண்ணியாட்டம் தாங்க வச்சுருக்கேன். ஏன்னாக்கா இடியாப்பமும் சாதத்தோடையும் சாப்பிட போகிறோம் நாங்கள். அதனால் நான் கொஞ்சம் தண்ணி கூட தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் பார்த்து ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் தாங்க நான் உப்பு போட போகிறேன். உப்பு இன்னும் சேர்க்கல, இப்போ தான் போட போகிறேன். தேவையான அளவு உப்பு போட்டு மறுபடியும் நல்லா கிண்டிக்கணும். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். இதுக்கப்புறம் மூடி நல்லா ஒரு 5 விசில் விட்டுருணுங்க. அப்போ தான் கறி நல்லா வேகும்.
இப்போ வந்து 5 விசில் வந்துருச்சுங்க. வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கறி எப்படி வந்திருக்கு பார்க்கலாம். இப்போ நல்லா முக்கால்வாசி கறி வெந்துட்டுருக்குங்க. இது முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்துட்டு காய்கறி சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து நூக்கலும் பச்சை பட்டாணி சேர்க்க போகிறேங்க. நூக்கல் பச்சை பட்டாணி 2 காய்கறி நான் சேர்க்குறேன் இதில். இது சேர்த்து இதுக்கப்புறம் ஒரு 3 விசில் வந்தால் போதுங்க. கறி நல்லா ஃபுல்லாகவே வெந்துடும். இந்த காய்கறியோடு சேர்ந்து கறியும் வெந்து பர்ஃபெக்டாக வந்துடும் குழம்பு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிடலாம். இந்த நேரத்துலையும் தண்ணி வேணும்னா கொஞ்சம் சேர்த்து நீங்கள் விசில் போட்டுக்குங்க. முக்கால்வாசி கறி வெந்திருக்குதுங்க. இன்னும் காய்கறி வேகணும். அதுக்கு நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது உங்களுக்கு தேவையானது பார்த்து சேர்த்து இன்னும் 3 விசில் போட்டிங்கனாக்கா குழம்பு கரெக்டாக வந்துடுங்க. குக்கர் மூடி போட்டு நல்லா 3 விசில் விட்டுருங்க. இப்போ 3 விசில் வந்துருச்சிங்களா? ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குதுன்ட்டு. ஓப்பன் பண்ணிட்டேன். கொதிக்குதுங்க குழம்பு நல்லா. இப்போ பார்க்கலாம் நம்ம காய்கறி எல்லாம் நல்லா வெந்திருக்கான்ட்டு. கரெக்டாக வந்திருக்குங்க குழம்பு. வெந்திருக்குங்க. காய்கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. பட்டாணியும் நல்லா வெந்துருச்சுங்க. கரெக்டாக இருக்குங்க குழம்பு. இப்போ நம்ம இது வந்து சாதத்துக்கு, இடியாப்பத்துக்கு, இட்லி, தோசைக்கு எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாங்க. சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். நம்ம எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நல்லாயிருக்கும்.